சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதா ஒரு சின்ன தகவல் போய்கொண்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வராரு. விஜயன் இந்த முயற்சி தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இச்சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கலாமா என்பது குறித்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தங்கள் கட்சி மூத்த தலைவர்களோட தீவிர ஆலோசனை நடத்தியதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது விஜயோட கூட்டணி வைக்க சின்ன கட்சிகள் கூட ரெடியாக இல்லை. அப்படி இருக்க பெரிய கட்சியான நாம் விஜயோடு சென்றால் சரியாக இருக்காதே, அவரை சந்திக்கலாமா வேண்டாமா என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுது. தேர்தலுக்கு தயாராவதற்காக விஜய் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்காரு. ராகுல் காந்தியுடனான சந்திப்பு தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கும் நோக்கிலும் இச்சந்திப்பு இருக்கலாம் என சிலர் கருதுகிறாங்க. ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான அனுமதிக்கு விஜய் தரப்பு கேரளாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தனக்கு நெருக்கமானவர்கள் மூலம் காங்கிரஸ் தலைமைக்கு தூது அனுப்பியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இருப்பினும் இச்சந்திப்பு நடந்தால் அது திமுகவை கடுமையாக அதிருப்தி அடைய செய்யும் என்பதனால ராகுல் காந்தி இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. விஜயோட கூட்டணி வைக்க சிறிய கட்சிகள் கூட தயக்கம் காட்டும் சூழலில் பெரிய கட்சியான காங்கிரஸ் இவரை சந்திப்பது சரியாக இருக்குமா என ராகுல் சோனியா காந்தி விவாதித்ததாக சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கூட்டணி மாற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்தி வராங்களாம். கட்சி அழிந்து கொண்டிருக்கு, காங்கிரஸ் வளர வேண்டுமென்றா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், தமிழக வெற்றி கழகம் அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தா ஆட்சிக்கு காங்கிரஸுக்கு பங்கு கிடைக்கும், 50-60 ஆண்டுகளாக அரசியல் அதிகாரம் காங்கிரஸுக்கு கிடைக்கல, அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டுமென்றால் தமிழக வெற்றி கழகம் அல்லது அதிமுகவோட கூட்டணி வைப்பது அவசியம், அப்போது தான் நமக்கு பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவிகள் கிடைத்தால்தான் கட்சி வளரும் அழுத்தம் கொடுத்திருக்காங்களாம். விஜயின் தூது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கல. விஜயன் முயற்சி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி ராகுல் காந்தியின் ஒப்புதல்களுக்காக காத்திருப்பதாக தகவல்கள் நிலவுகிறது. ஆனாலும் காங்கிரஸ் தரப்பு நிர்வாகிகள் சிலர் கூட்டணி பற்றி இப்போது பேசுவது தேவையற்றது, திமுகவோட கட்சி மேலிடத்திற்கு நல்ல நெருக்கம் இருக்குது, கூட்டணி பற்றி அவர்களே முடிவெடுத்துக் கொள்வார்கள் என சொல்லியிருக்காங்களாம். விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு தூது அனுப்பியுள்ளதாக வெளியான தகவல்கள் அரசியல் களத்தில் பல்வேறு யூகங்களை உருவாக்கியிருக்கு. இந்த சந்திப்பு குறித்து தகவல்கள் அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு. காங்கிரஸ் தலைமையின் முடிவுகள் அரசியல் களத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது திமுகவுக்கு மிக பெரும் ஆபத்தாக இருக்கும் என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.